ஒரு பெரிய ஹீரோவோட படம் எப்படி வீக்கெண்டில் கலெக்ட் பண்ணும், எப்படி வீக் டேஸில் கலெக்ட் பண்ணுமோ அதுக்கு நிகராக சூர்யா அவர்கள் நடித்த கருடன் படம் வந்து வசூல் பண்ணிகிட்டு இருக்கு. அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ நேற்று 5வது நாள் இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். இது இல்லாமல் இன்னும் சில படங்கள் தமிழில் நிறையா படம் இருக்குது, அப்புறம் மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்ப்போம். இது இல்லாமல் இன்றைக்கி நம்ம கில்லி ரீரிலீஸ் படத்தோட ஃபைனல் கலெக்ஷன். ஸோ இது வரையும் மோஸ்ட்லி எல்லா தேட்டர்லேயுமே ஓடி முடிஞ்சிருச்சு. இது வரையும் ஃபைனல் கலெக்ஷன் எவ்வளோ, தமிழ்நாட்டில் எவ்வளோ, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் எவ்வளோ, அப்புறம் ஓவர்சீஸில் எவ்வளோ, உலகம் முழுக்க எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். அப்புறம் இப்போத்துலேருந்து ஜூன் மாதம் இப்போ வரப்போகிற படங்கள்லாம் என்னென்ன படம் வரப்போகுது, இந்த படங்களுக்குலாம் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாடி நான் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, காதலன் தான். காதலனில் வந்து நம்ம நக்மாவை வந்து ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருப்பாங்க. நம்ம பிரபுதேவாவை பார்க்கவே கூடாது, ஒன்று சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல ஒரு காதலிக்கக்கூடிய பிரபுதேவாவோட பேரை பிரபு அப்படின்னு செவத்தை உடைச்சே பேர் எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் ஒரு புழு கூட வரும், அதை எப்படி எடுத்து சாப்பிடுவாங்க, அது அப்படியே கரெக்டாக அப்படியே காட்டுவாங்க. இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் ட்ராவல் குரு, மேகநாதன் பங்காரு, அப்புறம் ஜிஎஸ் சேனல் தமிழ், எட்வின் தாஸ், மோகனவேல். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வைக்கிறேன், அது உண்மையிலே நல்ல ஃப்ரேமே. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ரீசெண்டாக தமிழ் சினிமாவில் அந்த ரிப்பீட்டட் வேல்யூ அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. என்னென்னா, ஒரு படம் நம்ம போய் தனியாக போய் பார்ப்போம், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்ப்போம், அப்புறம் ஃபேமிலியோடு போய் பார்ப்போம். அந்த மாதிரி ரிப்பீட்டட் வேல்யூ இருக்கக்கூடிய படங்கள் ரீசெண்டாக தமிழில் எதுவும் வரல. ஒருவேளை நீங்கள் பார்த்தது, நான் வந்து இந்த படம் பார்த்தேன், அரண்மனை 4 2 வாட்டி 3 வாட்டி பார்த்துட்டேன், கருடன் நான் 2 வாட்டி ரீவாட்ச் பார்த்துருக்கேன். ஸோ அப்படின்னு நீங்கள் சொல்கிற படம், அதாவது ரீவாட்ச் வேல்யூபிள் இருக்கக்கூடிய படங்கள் என்ன இந்த வருஷம் வந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இப்போ வசூல்குள்ளே போயிடலாம். சவி ஏ பிளட்டி ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற படம் டே 5 கலெக்ஷன் இந்தியாவில் 51 லட்சம், வேர்ல்டு வைடு 55 லட்சம். 7 கோடியே 16 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 7 கோடியே 63 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. மிஸ்டர் அண்ட் மிஸ்டர்ஸ் மஹி இந்த படத்தோட டே 5 கலெக்ஷன் இந்தியாவில் 2 கோடியே 15 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 40 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியா முழுக்க 24 கோடியே 30 லட்சமும், வேர்ல்டு வைடு 25 கோடியே 70 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் கேங்ஸ் ஆஃப் கோதாவரி இந்த படத்தோட டே 5 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 15 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 40 லட்சம். ஸோ டோட்டலாக ஆந்திரா தெலுங்கானாவில் 15 கோடியே 20 லட்சமும், வேர்ல்டு வைடு 18 கோடியே 67 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. குருவாயூர் அம்பல நடையில் இந்த மலையாள படத்தோட 20வது நாள் வசூல் கேரளாவில் 38 லட்சம், வேர்ல்டு வைடு 43 லட்சம். ஸோ டோட்டலாக 45 கோடியே 35 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு இந்த படம் 86 கோடியே 28 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் டர்போ இந்த படத்தோட டே 13 கலெக்ஷன் கேரளாவில் 65 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடி. ஸோ டோட்டலாக 33 கோடியே 31 லட்சம் கேரளாலையும், 71 கோடியே 18 லட்சம் வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ மலையாள படங்கள் தொடர்ந்து எல்லா படமுமே மோஸ்ட்லி எல்லாமே பெரிய பிளாக் பஸ்டர் தான் ஆகுது. அதில் இந்த 2 படங்களுமே கண்டிப்பாக இடம்பெறும். தலைவன் இந்த படத்தோட டே 12 கலெக்ஷன் கேரளாவில் 44 லட்சம், வேர்ல்டு வைடு 48 லட்சம். ஸோ டோட்டலாக 11 கோடியே 7 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 13 கோடியே 23 லட்சம். ஆல்ரெடி இந்த படம் ப்ராஃபிட் எடுத்துருச்சு. அப்புறம் அரண்மனை 4 இந்த படத்தோட டே 33 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 18 லட்சம், வேர்ல்டு வைடு 35 லட்சம். ஸோ நான் சொல்லியிருந்தேன்ல, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஹிந்தி லாங்குவேஜில் இந்த படம் நல்ல கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. 64 கோடியே 90 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 100 கோடியே 65 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த வருஷத்தோட ஒரு பெரிய பிளாக் பஸ்டர், பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர். அப்புறம் பிடி சார் இந்த படத்தோட டே 12 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 26 லட்சம், வேர்ல்டு வைடு 28 லட்சம். ஸோ டோட்டலாக 10 கோடியே 89 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 12 கோடியே 59 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் ஹிட்லிஸ்ட் இந்த படத்தோட டே 5 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 12 லட்சம், வேர்ல்டு வைடு 14 லட்சம். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 1 கோடியே 10 லட்சமும், வேர்ல்டு வைடு 1 கோடியே 24 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 5 கோடியே 50 லட்சம் இந்த படத்தோட பட்ஜெட், 2 கோடியே 20 லட்சம் தேட்டரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. ஸோ நேற்றே நம்ம இது சொல்லியிருந்தோம், கிட்டத்தட்ட இது தோல்வி படமாக அமைகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு. இதை சொல்லும்போது நேற்று 2-3 பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஸோ அதில் முக்கியமான ஒரு கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, அதாவது ஒரு படம் தேட்டரில் மட்டும் ஓடுறது கிடையாது,
டிவியில், அதுக்கப்புறம் ஆடியோ ரைட்ஸு, ஓடிடி இப்படின்னு நிறையா இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து தானே, இதெல்லாம் சேர்த்து ஒரு 30 நாள் கழித்து சொல்லுப்பா நீ அது வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். ஸோ அவர் பொறுத்தவரையும் இந்த ஒரு 4 நாள் 5 நாள் வசூல்லே இவன் ஒரு தோல்வியா வெற்றியா அப்படிங்கிறத ஒரு படத்தை நிர்ணயிக்கிறானே அப்படிங்கிறது அவர் சொல்கிறது எனக்கு புரியுது. ஓடிடிலாம் போகுதே, அதெல்லாம் சேர்த்தா ப்ரொடியூசருக்கு லாபம் தானே. ஆக்சுவலாக இப்போ நம்ம பேசுகிறது ப்ரொடியூசருக்கு லாபமா இல்லையாங்கிறது கிடையாது. ப்ரொடியூசருக்கு லாபமாக இருந்து இங்கே வாங்கி ரிலீஸ் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கெலாம் பெரிய லாஸ் ஆகிற படங்களை தான் நம்ம தோல்வி படம்னு சொல்லுவோம். இப்போ மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடியூசரும் பெருசாக சம்பாதிக்கணும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் பெருசாக சம்பாதிக்கணும், தேட்டர் ஓனர்ஸும் பெருசாக சம்பாதிக்கணும். அந்த படங்களை தான் நம்ம சூப்பர் ஹிட்டு, பிளாக் பஸ்டர்னு சொல்லுவோம். ஸோ நான் சொல்கிற எல்லா கலெக்ஷனுமே தேட்ரிக்கல் கலெக்ஷன். ஸோ தேட்ரிக்கல் கலெக்ஷன்னா அதை வாங்கி விற்கிறது யார்? டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அந்த படம் ப்ராஃபிட் தரலை அப்படின்னா கண்டிப்பாக அது தோல்வி படம் அப்படின்னு தான் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ எதுக்காக ஹிட்லிஸ்ட் படத்தை 4வது நாளே 5வது நாளே நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா 4வது நாள் 5வது நாள்லேயே இந்த படம் வந்து 12 லட்சம் 13 லட்சம் தான் வசூல் பண்ணுது. ஆக்சுவலாக இந்த படம் இன்னும் பெரிய கலெக்ஷன், அதாவது வேர்ல்டு வைடு கலெக்ஷன் 4.5 கோடி கிட்டே இந்த படம் எடுத்தால் தான் வெற்றி படம் அப்படிங்கிற ஒரு வெர்டிக்டே இது பிடிக்கும். ஆனால் இப்போதைக்கு இந்த படம் ஒரு 1.5 கோடி 1 கோடி 60 லட்சம் அந்த மாதிரி ஒரு வசூல், மோஸ்ட்லி 2 கோடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இந்த படத்துக்கு ஒரு தோல்வியை தான் கொடுக்கும். வசூல் ரீதியாக இந்த படம் ஒரு தோல்வி படம் தான். ஆனால் ஒரு புது ஹீரோக்கு இது ஒரு நல்ல கலெக்ஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதுதான் இந்த பேசிஸில் தான் நம்ம சொல்கிறோம். இது தாண்டி இந்த படம் 5.5 கோடி பட்ஜெட்டு 5.5 கோடிக்கே ஓடிடிக்கு போயிடுச்சு. இது இல்லாமல் சேட்டலைட் ஒரு 3 கோடிக்கு போயிடுச்சு, ஆடியோ ரைட்ஸ் ஒரு 1 கோடிக்கு போயிடுச்சு. ஆல்ரெடி ப்ரொடியூசருக்கு ஒரு 8 கோடிக்கிட்ட ப்ராஃபிட் தெரியுமா அப்படின்னா அது இருந்துட்டு போகுது. ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாஸ்ன்னா அந்த படம் ஃப்ளாப் தான். ஸோ அதுக்கடுத்து தான் கருடன். இந்த படம் வந்து தொடர்ந்து பெரிய வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. நேற்று 5வது நாள் தமிழ்நாட்டில் 2 கோடியே 60 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 25 லட்சம், ஓவர்சீஸில் 52 லட்சம், வேர்ல்டு வைடு 3 கோடியே 37 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 5வது நாள் ஒரு பெரிய ஹீரோக்களோட படம், ஆல்ரெடி டயர் 1 டயர் 2ல் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ்க்கு தான் இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் வந்து எப்போவுமே பாசிபிலிட்டிஸாக இருக்கும். இது வந்து நம்ம சூரிக்கு இது நடந்திருக்கு. ஒரு ஹீரோவாக மக்கள் அவரை தேர்ந்தெடுத்து ஏற்றுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கருடன் படத்தோட டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 21 கோடியே 22 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடியே 15 லட்சம், ஓவர்சீஸில் 8 கோடியே 19 லட்சம், வேர்ல்டு வைடு 32 கோடியே 39 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 20 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ஆல்ரெடி இந்த படம் ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுத்துருச்சு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு இந்த படம் 4வது நாளே ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுத்து கொடுக்கும்போது இந்த படம் நம்ம வெற்றி திரைப்படம் சொல்கிறோம். ஆல்ரெடி இந்த படம் டேபிள் ப்ராஃபிட் எடுத்திருக்கும், ப்ரொடியூசருக்கு ஆல்ரெடி ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கோம். ஸோ நான் மட்டும் ஒரு பொருளை வச்சு லாபம் பார்த்துட்டு இன்னொருத்த தலையில் போனியே ஆக விடாமல் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த வியாபாரம் ஒரு தோல்வியான வியாபாரம் தான். ஸோ எல்லாருமே சம்பாதிக்கிற ஒரு வியாபாரம் தான் என்றைக்குமே நல்ல வியாபாரம். அதை செய்கிற படங்களை தான் நம்ம வெற்றி படங்கள்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்புறம் டாப் 5 தமிழ்நாடு. இதில் கருடன் வந்து 2 கோடியே 60 லட்சம் முதலிடம், பிடி சார் 26 லட்சம், அரண்மனை 4 18 லட்சம், ஹிட்லிஸ்ட் 12 லட்சம், மிஸ்டர் அண்ட் மிஸ்டர்ஸ் மகி 5 லட்சம். ஸோ இதுதான் நேற்று தமிழ்நாட்டில் அதிக வசூல் பண்ண அந்த 5 திரைப்படங்கள். அப்புறம் கில்லி ரீரிலீஸ் ஃபைனல் கலெக்ஷன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இனிமேல் ஒரு ரீரிலீஸ் திரைப்படம் இப்படி ஒரு வசூல் பண்ணுமா அப்படிங்கிறது டவுட்டு தான். தமிழ்நாட்டில் 24 கோடியே 81 லட்சம் ஃபைனல் கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடியே 75 லட்சம், ஓவர்சீஸில் 7 கோடியே 15 லட்சம். ஸோ டோட்டலாக வேர்ல்டு வைடு 34 கோடியே 71 லட்சம் இந்த படம் வந்து உலகம் முழுக்க வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு ரீரிலீஸ் திரைப்படத்துக்கு இது சாத்தியமே கிடையாது. ஒரு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்தை சாத்தியப்படுத்தியிருக்கு கில்லி. அப்புறம் ஜூன் மாதம் இந்த மாதம் ரிலீஸ் ஆக போகிற படங்கள், 7ஆம் தேதி வந்து அஞ்சாமை அப்படிங்கிற ஒரு படம், வித்தார்த் அவர்கள் நடிக்கிறார், கூட ரஹ்மான் கூட நடிக்கிறாரு. அப்புறம் வெப்பன் அப்படிங்கிற படம், சத்யராஜ் வசந்த் ரவி, இந்த படம் வந்து 7ஆம் தேதி வருது. அப்புறம் இந்தியன் ரீரிலீஸு. ஸோ இந்தியன் 2க்கு முன்னாடி இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணி ஒரு இது செட் பண்ணுறாங்க, ஒரு மூடு செட் பண்ணுறாங்க. அப்புறம் ஹரா, நம்ம மோகன் அவர்கள் ரொம்ப வருஷம் கழிச்சு வராரு. அப்புறம் ஹாலிவுட்டில் வில் ஸ்மித் அவர்களோட பேட் பாய்ஸ் இந்த படம் ஒரு வேறு லெவலில் இருக்க போகுது. அப்புறம் ஜூன் 14, ஆக்சுவலாக ஜூன் 13 ராயன் வரதா இருந்தது, கொஞ்சம் அது தள்ளி போகிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் ஜூன் 14 வந்து விஜய் சேதுபதி அவர்களோட மகாராஜா. ஸோ குரங்கு பொம்மை படம் எடுத்த டைரக்டர் இப்போ எடுக்கிறாரு. ஒரு பார்க்கறதே ட்ரெய்லர் வந்து நல்லாவே இருக்குது. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வரும்போது பார்த்துக்கலாம். அப்புறம் கல்கி ஜூன் 27, இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது. கமல் சார் வேறு இதில் இருக்கார். இப்போ 10ஆம் தேதி ட்ரெய்லர் விடுறேன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து கமல் சாரோட லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். இது இல்லாமல் டேட் அனௌன்ஸ் பண்ணாமல் இந்த மாதம் வரக்கூடிய படங்கள், மழை பிடிக்காத மனிதன், சூதுகவும் 2, அப்புறம் லாக்டவுன், இந்த 3 படங்களும்
இன்னும் கரெக்டாக டேட் ஃபிக்ஸ் ஆகலை, மேபி இந்த வாரம் கூட வந்தால் வரலாம். ஸோ இந்த படங்களில் நீங்கள் எந்த படத்துக்கு அதிகமாக எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.